டியூப் தமிழ் வணக்கம். இன்று ஞாயிறு மாலை வரை ஈரான் அமெரிக்க போர்க்களமும் உலக அரங்கில் மாறிக்கொண்டிருக்கின்ற மாற்றங்களும் கொண்ட ஒரு தொகுப்பு இதுவாகும். இன்று காலை அமெரிக்காவினுடைய உப அதிபர் JD Vance சுவிட்சர்லாந்தை சென்று இறங்கினார். அவர் அதிகாலையே சென்று விட்டார். அதற்கு முன்னர் சனி இரவு ஈரானுடைய பேச்சுவார்த்தை குழு வந்திருந்தது. இவர்கள் இருவருக்கும் இடையே இப்பொழுது பேச்சுக்கள் ஆரம்பமாகி இருக்கின்றன. இது இலக்கம் 1. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று இவர்கள் சந்திப்பதாக இருந்தது. ஆனால் அந்த சந்திப்பு நடைபெறாத காரணத்தினால் உலகளாவிய பங்கு சந்தைகள் முன்னேற்றமில்லாமல் மூடப்பட்டதும் உலக எரிபொருள் விலையில் மாற்றமில்லாமல் போனதும் 2 நாள் சம்பவமாகும். இந்த 2 நாட்கள் தாமதத்திற்கு காரணம் இருவரிடையே இருந்த கருத்து முரண்பாடு என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கருத்து முரண்பாடு உடைய தலையங்கம் என்ன? இது 3வது விடயம். இந்த தலையங்கம் என்னவென்றால், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரையில் இந்த யுத்த நிறுத்தமானது ஒரு பிரம்மாண்டமான யுத்த நிறுத்தமாக அவர் அதற்கு வடிவம் கொடுத்து அமெரிக்கா உட்பட உலக அரங்கில் பிரச்சாரம் செய்து வருகின்றார். ஆனால் ஈரான் அப்படி அல்ல. இந்த யுத்த நிறுத்தமானது உண்மையான பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான ஒரு இடையில் இருக்கும் பாலம் போல அமைந்திருக்கும் என்று ஈரான் கூறுகின்றது. எனவே இருவருக்கும் இடையில் பாலமா, இது என்ன கோலமா என்று கேட்கக்கூடிய நிலையில் இடைவெளி காணப்பட்ட காரணத்தினால் இந்த தாமதம் ஏற்பட்டது. 4வதாக JD Vance என்ன சொல்லுகின்றார்? இப்பொழுது நடைபெறுகின்ற பேச்சுக்கள் ஈரானுடைய அணுசக்தி, அணுகுண்டு ஆகியவை உருவாக்குவது தொடர்பாக முன்னேற்றகரமான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான ஒரு தளமாகவும் சிறிய முன்னேற்றம் இருப்பதாகவும் கூறுகின்றார். 2வது, லெபனானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போர் முடிவடையக்கூடிய விவகாரத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்றும் இந்த 2 விடயங்களும் இந்த பேச்சுவார்த்தையின் உள்ளடக்கம் என்றும் இன்று மட்டுமல்ல சில தினங்கள் JD Vance சுவிட்சர்லாந்தில் நின்று இந்த பேச்சுக்களை முன்னெடுப்பார் என்பது அவருடைய விளக்கமாக இருக்கின்றது. அதேவேளை அமெரிக்காவில் இருந்து வருகின்ற செய்திகளும் ஈரானில் இருந்து வருகின்ற செய்திகளும் சர்வதேச கண்காணிப்பு செய்திகளும் 3 கோணங்களில் வித்தியாசமாக இருக்கின்றது. இவற்றை ஒரு நேர்கோட்டில் கொண்டு வர வேண்டும். டென்மார்க்கினுடைய பிரபலமான ஆய்வாளர் ஜேக்கப் கார்ஸ்போ கூறுகின்ற பொழுது, ஹோர்முஸ் நீரிணை முழுமையாக திறக்கப்படவில்லை என்றும் இந்த 1 வார காலமாக அது மந்த நிலை கொண்டதாகவே இருப்பதாகவும் வளமையாக செல்லுகின்ற கப்பல்களின் எண்ணிக்கையில் ஒரு 10% மட்டும் உயர்வடைந்து இருப்பதாகவும் அந்த 10% உயர்வு கூட ஈரானுடைய கட்டுப்பாட்டில் தான் நடைபெறுவதாகவும் அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். சமகாலத்தில் இன்னொரு பிரச்சனை நடைபெற்று இருக்கின்றது. ஈரான் ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்தில் தளர்வாக நடக்காவிட்டாலும் கூட ஈரான் ஆயில் ஏற்றுமதி 1 வார காலத்தில் அமோகமாக நடைபெற்றிருக்கின்றது. $1.5 பில்லியன் ஈரான் மிக விரைவாக ஆயிலை ஏற்றுமதி செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். எனவே இந்த ஒப்பந்தத்தில் ஈரான் தன்னுடைய காரியங்களை விரைவாகவும் அமெரிக்காவினுடைய காரியங்களை மிக மெதுவாகவுமே செய்வதனால் தான் இந்த நிலை ஏற்பட்டது என்றும் இதை தவிர்ப்பதற்காகவே இப்போதைய பேச்சுக்கள் வேகமாக நடைபெறுவதாகவும் செய்திகள் குறிப்பிடுகின்றன. ஆனால் இத்துடன் விவகாரம் நின்றதா? இல்லை, மேலும் பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த பேச்சுவார்த்தையில் மேலும் பல முக்கியமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அடுத்த முக்கியமான விடயம், ஒபெக்கில் இருந்து எமிரேட்ஸ் விலகி இருக்கின்ற காரணத்தினால் சவுதி அரேபியாவினுடைய ஒபெக் வர்த்தகமானது பலத்த வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றது. சவுதி அரேபியாவினுடைய 2030 சவுதி விஷன் என்கின்ற பிரமாண்டமான அபிவிருத்தி திட்டமானது இப்பொழுது முடங்கி போன நிலையில் இருக்கின்றது. இதுவும் ஈரான் போரினால் ஏற்பட்ட விளைவுதான். மத்திய கிழக்கை பொறுத்த வரையில் ஏறத்தாழ அவர்களுடைய பிரபலம் குன்றிய நிலையில் ஈரானை அமெரிக்கா காப்பாற்றிய நிலை போல ஒரு நிலை ஏற்பட்டு ஈரானுடைய பலம் உயர்ந்திருக்கின்ற காட்சியையே இப்பொழுது மத்திய கிழக்கில் எங்கும் காண முடிவதனால் இது முக்கியமான ஒரு மாற்றமாக இருக்கின்றது. மத்திய கிழக்கு நாடுகளை எப்படி சமரசம் செய்வது என்பது அடுத்த கேள்வியாகும். அடுத்த முக்கிய விடயம்,
அமெரிக்கா இந்த போரில் தன்னுடைய நம்பகத்தன்மையை இழந்திருக்கின்றது. அமெரிக்கா இஸ்ரேலை கைவிட்டது மட்டும் அல்லாமல் நேரம் ஒரு கதையை அமெரிக்க அதிபர் கூறியதனால் அவரை நம்பி ஒரு காரியத்தில் இறங்க முடியாது என்ற நிலைக்கு உலக நாடுகள் வருவதற்கும் இது காரணமாக அமைந்துவிட்டது. இன்னொரு பெரும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. இதுவரை காலமும் உலகத்தில் இருந்த சர்வாதிகார ஆட்சிகள் வெனிசுலாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மடுரோ போல தங்களையும் தூக்கி விடுவார்கள் என்று அஞ்சிக் கொண்டிருந்தார்கள். அப்படியெல்லாம் நாங்கள் கவலைப்படவே தேவையில்லை. அமெரிக்க அதிபருக்கு வாய்ப்பான வருமானத்தை வழங்குவோமாக இருந்தால் தங்களுடைய ஆட்சியை காப்பாற்றலாம் என்கின்ற இடத்திற்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் ஈரானினுடைய ரெஜிமை அவர் காப்பாற்றி இருக்கின்றார். ஈரானிடமிருந்து கிடைக்கும் வருமானம் உலக ஆயில் வர்த்தகத்திற்காக இவர் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றார் என்றால் அவர் கூறுகின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் லாபத்தை கருதியதாகவே இருக்கின்றதே அல்லாமல் அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையானவை அல்ல. ஈரானினுடைய மதவாத ஆட்சி அகற்றப்பட வேண்டுமாக இருந்தால் இன்று பேச வேண்டிய தேவையில்லை என்பதை உலகம் அறியும். இது அமெரிக்காவினுடைய நம்பகத்தன்மை மீதான வீழ்ச்சி என்றும் தெரிவிக்கின்றார்கள். நடைபெற்ற போரானது அமெரிக்காவினுடைய ஆயுத கிடங்குகள் வற்றிவிட்டன என்பதை காட்டுகின்றது. அமெரிக்கா உலக போர் போல ஒரு பெரும் போர் வருமாக இருந்தால் அதனுடைய கைவசம் ஆயுதங்கள் இல்லை என்றும் அமெரிக்காவினுடைய ஆயுத உற்பத்தி தொழிற்சாலைகள் இந்த போரில் தோல்வியடைந்திருக்கின்றன என்பதும் அடுத்த மதிப்பீடாக இருக்கின்றது. ஐரோப்பா அமெரிக்கா இடையே ஏற்பட்ட பிளவு மிக பெரும் இழப்பாகவும் நேட்டோ நாடுகள் மீது அன்றாடம் தாக்குதல் நடைபெறுவது இப்பொழுது சர்வ சாதாரணமாக போய்விட்டதற்கும் ஈரான் போரும் அமெரிக்காவினுடைய பொறுப்பற்ற தனமுமே காரணம் என்றும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. இதுவரை காலமும் சவுதி அரேபியாவை காப்பாற்றிய அமெரிக்கா இப்பொழுது சவுதியை பலவீனமான நாடாக மாற்றுவதற்கு காரணமாகவும் அமைந்துவிட்டது. ஐரோப்பாவில் ஒரு புதிய மாற்றம் ஏற்பட்டு இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் என்பவர் சரியானவர் என்று கருதி பிரான்ஸ் உட்பட பல நாடுகளில் இருந்த ஐரோப்பிய கடும்போக்கு தேசியவாதிகள் வெற்றி பெறலாம் என்று அவரை நம்பி இருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் சரிய தொடங்கிவிட்டார்கள். உதாரணமாக இத்தாலியினுடைய பிரதமர் ஜியார்ஜியா மெலனி டொனால்ட் ட்ரம்புடன் மோதலை ஆரம்பித்து விட்டார். அவருடைய புகழ் குன்றிவிட்ட காரணத்தினால். இதுபோல பிரான்சில் இருக்கின்ற கடும்போக்குவாதிகளும் இனிமேல் கடும்போக்குவாதமும் தேசியவாதமும் தேசியம் என்பதும் சல்லிக்காகாத வேலை என்று தெரிந்து புதிதாக ஐரோப்பா ஒற்றுமைப்படுவதுதான் இந்த உலகத்தை வெற்றி கொள்ள வழியாக அமையும் என்ற இடத்திற்கு வருவதற்கு ஈரான் போர் காரணமாக இருப்பதாக இன்றைய காலை செய்திகள் சுட்டிக்காட்டுகின்றன. அப்படியானால் இந்த போரில் வெற்றி பெற்றது யார் என்றால் பசுமை சக்தி தான் வெற்றி பெற்றிருக்கின்றது. ஆனால் அதனுடைய பெயரை இதுவரை யாரும் கூறவில்லை. ஏனென்றால் எரிபொருளை நம்பி இருந்தால் தான் கோர்முஸ் நீரிணையால் வர வேண்டும். ஆயில் பெட்ரோல் உலகத்திற்கு தலைமை தாங்கினால் இந்த பிரச்சனை வரும். அதைவிட பசுமை சக்தியை நாங்கள் கொண்டு வருவோமாக இருந்தால் கோர்முஸ் நீரிணையை திறந்தாலும் ஒன்றுதான் மூடினாலும் ஒன்றுதான் என்ற நிலைக்கு புதிய உலகம் வரப்போகின்றது. இந்த இடத்தில் அமெரிக்க அதிபர் பசுமை சக்தி தவறானது என்றார். ரஷ்யாவினுடைய அதிபர் பசுமை சக்தி தவறானது என்றார். சீனா தவறானது என்று சொல்லிக் கொண்டே அதுதான் சரி என்று இரகசியமாக செய்து வந்தது. ஆனால் இந்த போர் ஆயிலையும் பெட்ரோலையும் நம்பி இனி உலகத்தை கொண்டு செல்ல முடியாது என்ற இடத்திற்கு வந்து பசுமை சக்திக்கு வெற்றியையும் கொடுத்திருக்கின்றது. இனி எதிர்காலம் என்ன ஆகும்? அதற்கான விசையை கொடுத்தது சரியோ தவறோ டொனால்ட் ட்ரம்பையே அந்த புகழ் சாரும் என்றும் கூறுகின்றார்கள். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.